மகிழ்ச்சியா இருக்கிறது வேற. ஆமா, ஒப்புக்கு சிரிக்கலாம் ஒருத்தர் பார்த்தோன்னே. ஆமா, அது உதட்டு வழியா மட்டும்தான் மகிழ்ச்சியோட சிரிக்கிற பார்த்தீங்களா? ஆமா, அடி வீட்டிலேயே இருக்கும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்காக. அதனால உள்ளுக்குள்ள நம்ம நிறைய பாரத்தை வச்சுட்டு அது போய் சிரிப்புங்க. அப்ப சிரிப்புங்க. நான் உண்மையான சிரிக்கிறதும் உண்மையா பாராட்டுறது அடிமனை சேர்ந்து வந்தாலும் பாருங்க, அதெல்லாம் பாராட்ட மாட்டேன், உப்புக்கெல்லாம் பாராட்ட மாட்டேன். அப்ப எனக்கு அப்படி தெரியவே தெரியாது. சரி, நிம்மதிங்கிறது எங்க சொல்லுங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நிம்மதியான நம்ம கையில தான் இருக்கு. சரி, அப்ப நிம்மதியை கொடுங்கன்னு சொன்னா, ஏழை விவசாயி உழுதுகிட்டு இருக்கா, அவன்கிட்ட போய் கேளுங்க, நிம்மதியை பத்தி அவன் சொல்லுவான்னு அசதி ஒழிக்க இவன் நேரா போற. யாரு? நாட்டு மன்னர். மன்னர்ல பெரிய செல்வேந்தர். செல்வேந்தர் பெரிய பணக்காரர். சீமான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய சீமான். அப்படி போன கார் ஓட்டிட்டு பார்த்தாரு, நேரா அந்த உழுதுகிட்டு இருக்க வயலுக்குள்ள நடந்து போறாரு. ஒரு ஐயா, உங்களை பாக்குறதுக்கு ஏழையா இருக்கீங்க, ஒரு முழ துண்டு கோமண துணி தான் கட்டி வச்சிருக்கீங்க, ஆனா என்னகிட்ட பாருங்க காசு பணம் நெல்லாம் சொத்து பத்து காரு பங்களா எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதி மட்டும் இல்ல. ஆனா நான் கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது கடவுள் என்ன சொன்னாருன்னா, உங்களை போய் கேட்க சொன்னாரு. அப்ப எனக்கு கொஞ்சம் நிம்மதியா கொடுங்க ஐயான்னு சொல்ல. நிம்மதியெல்லாம் யாரும் எங்கேயும் வாங்க முடியாது, கொடுக்கவும் முடியாது. நிம்மதி எங்க இருக்குங்கிறத வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னா. எங்கயா கூட்டிட்டு போறீங்க? என்ன என் வீட்டுக்கு தான். ஓ, பெரிய பங்களாவில் இருக்கீங்களோ? இல்ல, 4 கீட்டு வச்சிருக்கோம், ஓலை குடிசைல. வெயில் அடிச்சா உள்ள வெளிச்சமா இருக்கு, மழை பெஞ்சா உள்ள தண்ணியா ஓடும். வாங்க நான் காட்டுறேன், கூட்டிட்டு போறேன். அப்படி போகும்போது பேசிட்டு போறாங்க 2 பேரும். ஐயா, நீங்க எவ்வளவுங்க வருமானம், பிள்ளை எல்லாம் எப்படி பாதுகாக்கிறீங்க அப்படி பேசிக்கோங்கள. அவர் சொல்றாரு, எவ்வளவுங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, நான் 4 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், ஒரு நாளைக்கு 4 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன். 4000 வெறும் 4 ரூபாய் தான். 400 ரூபான்னு கூட வச்சுக்கலாம், 4000 கிடையாது. ஒரு நாளைக்கு 4000னா அப்புறம் மாசத்துக்கு எவ்வளவு வர? 400 ரூபாய். ஒரு நாள் கூலி 400 ரூபாய் இருக்கலாம். 4 ரூபாய் தான் அவர் சொன்ன கணக்கு, 4 ரூபாய் தான். இந்த 4 ரூபாயை வச்சுக்கிட்டு நீங்க எப்படிங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இன்பமா ஆனந்தமா? உங்களுக்கு 4 ரூபாய்ங்கிறது 4000ங்க, அவருக்கு வெறும் 4 ரூபாய் தாங்க. அப்ப அதை வச்சுக்கிட்டு எப்படிங்க நீ சந்தோஷமா இருக்கீங்கன்னு இப்படி பேசிட்டு அந்த குடிசைக்கு போயாச்சு. குடிசைக்கு போனா ஒரு கிழவன் கிழவி கூழு குடிச்சுட்டு இருக்காங்க. இது யாருங்கன்னு இவரு செல்வந்தர் கேட்கிறார். அவர் உடனே சொல்றாரு, இதுதாங்க கடமை. என்ன கடமை? பெத்த கடமைக்கு நம்ம கஞ்சி ஊத்தணும்ல. ஆனா இல்லத்தின் பேரோ அன்னையில அன்னை பெரிய வீடு கட்டிடுறாங்க. அதை பாருங்க, பெரிய அழகுக்கு அன்னை இல்லம் அப்படின்னு எழுதி வச்சிடறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா. சில இடத்துல அன்னை தந்தை இல்லம் அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க. அன்னையின் பிதாவும் முன்னேறியவங்க சில இடத்துல எழுதி வைக்கிறாங்க. அதெல்லாம் எழுதி வச்சு என்ன புண்ணியம்? இல்லத்தின் பேரோ அன்னை இல்லம், அன்னையும் தந்தையும் இருப்பதோ முதியோர் இல்லம் கொண்டு விட்டுறாங்க. இது என் அம்மா அப்பா, இது கடமை. நான் சம்பாதிக்கிற 4 ரூபாயில இவங்களுக்கு 1 ரூபாய்க்கு கூழ் ஊத்திக்கிட்டு இருக்கேன். அந்த கூழை தான் இப்ப குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அந்த போனா அங்க ஒரு அம்மா கூழ் குடிச்சிருக்காங்க. இது யாருங்க? இதுவா தர்மம் அப்படிங்கிறார். என்னங்க எப்படி சொல்றீங்க? அந்த அம்மா யாருங்க? ஏங்க தர்மங்கிறீங்க? நான் சம்பாதிக்கிற 4 ரூபாயில இது என்னுடைய சகோதரி கல்யாணம் பண்ணி கொடுத்து புருஷன் வச்சு வாழ வைக்காம திரும்ப என் வீட்டுக்கு வந்திருக்கா. இதை ஒண்ணு அம்மா அப்பா கஞ்சி ஊத்தணும், அப்படி இல்லைன்னா கட்டிய கணவன் கஞ்சி ஊத்தணும். ஆனா 2 பேருமே ஊத்தல. தர்மத்துக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அது தர்மம். 1 ரூபாய் கூழ் முடிஞ்சிருச்சா? 2 ரூபாய் போச்சு. இன்னும் இருக்கிறது எத்தனை ரூபாய்? 2 ரூபாய். கொஞ்சம் தள்ளி போனா இன்னொரு அம்மா கூழு குடிக்குது. இது யாருங்க? இதுதான் என்னுடைய கடமை, நான் செய்ய வேண்டிய கடமை. என்ன? தாலி கட்டிய மனைவி, இவளுக்கு நான் செஞ்சே ஆகணும். சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலாம், திருடனாலும் கொள்ளையடிச்சாலும் கொலை பண்ணாலும் என்ன பண்ண, அவளுக்கு கஞ்சி ஊத்தி ஆகணும். இதுதான் கட்டிய மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. முன்னாடி கடன், பெத்த கடன் அடைச்சிட்டு இருக்கேன். 2வது தர்மம் செஞ்சுட்டு இருக்கேன். 3வது கடமையை செய்கிறேன். 4வது கொஞ்சம் தூரம் போனோன்னு அங்க ஒரு ஆண் பையன் ஆம்பளை பிள்ளை கூழு குடிச்சிருக்கா. இது என்னங்க? இதெல்லாங்க என்னுடைய சேமிப்பு, என்னுடைய சேமிப்பு. எப்படிங்க சொல்றீங்க? என் பிள்ளைக்கு இப்ப கூழு ஊத்தி வளர்த்தா கடைசி காலத்துல என்ன கூழு ஊத்தி காப்பாத்தலாம். அப்ப இது வேற என்ன? சேமிப்பு. இதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு அப்பதான் புரிஞ்சுச்சா, நம்மள்ட்ட காசு பணம் இருக்கிறது முக்கியம் இல்ல, அது எப்படியெல்லாம் நம்ம செலவு பண்ணணும், எப்படியெல்லாம் வழிவகுத்து அதை நமக்கு செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுதான். தர்மம் எப்படி செய்யணும், கடனை எப்படி அடைக்கணும், கடமை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. தர்மம் எப்படி செய்யணும், சேமிப்பு எப்படி செய்யணும். நீங்க எல்லாம் எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்பா. சேமிப்புன்னா அதாவது பிள்ளைய போட்டு வளர்க்கறது நமக்கு
நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்ம புள்ள பாத்துக்கிட்டே இருக்கோம், அது கட்டாயமா நமக்கு செய்யும். மணிக்கு அவங்க அப்பா அம்மா போட்டு வளர்த்தாங்க சேமிப்பு. ஆமா, சேமிப்பு. மணி அவங்க அப்பா அம்மாவுக்கு இப்ப கடன் அடைக்கணும், செய்ய போறாரு. கடன் அடைக்கணுங்க, பெற்ற கடன் அடைக்கணும். 10,000 சொல்லியா கொண்டு போய் அன்னை இல்லத்துல விட்டுறாங்க அப்படி நீங்க தான் சில பேர் விட்டுறாங்க, எல்லாரும் சொல்ல முடியுமாங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது. நிம்மதிங்கிறது சரி முடிவா நிம்மதிங்கிறது இருக்கு, அதுலதான் இருக்குன்னு சொல்றேன். நம்ம கணக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வழிவகுத்து நம்ம நடத்தணும்னா நிம்மதி கிடைக்கும். அதெல்லாம் கிடையாது. உங்க பேச்ச கேட்டு யாரும் நீங்க தர்மம் செய்யாதீங்க, 4 ரூபாயில கிடைக்காதீங்க, 4 ரூபாயில செய்யாதீங்க, சேமிப்பு செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. 4 ரூபாயில அப்பா அம்மாவுக்கு செய்யுங்க. அக்கா தங்கச்சி வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நிச்சயமா அது செஞ்சே ஆகணும், அதுல மாற்றம் இல்ல. கணவன் வீட்டுல இருந்து வந்தா பரவாயில்லங்க, பிள்ளைகளுக்கு செய்யறது எதிர்காலத்துல நமக்கு வரும் நினைச்சு செஞ்சீங்க, நிச்சயமா ஏமாந்து போயிருவீங்க. இப்படி சொல்றதை கேட்கவே கேட்காதீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க கையை பிடிச்சு விட்டணும். 1 ரூபா கூட சம்பாரிச்சு உங்களுக்குன்னு ஒரு 10,000 ஒரு 50,000 10 லட்சம் உங்க பேர்ல வங்கியில இருந்துச்சுன்னா மருமக கேட்கும், மாமா சுடுதண்ணி வைக்கிட்டா மாமா குளிக்கிறதுக்கு, அத்தை குழம்பு பழைய குழம்பு உங்களுக்கு குழம்பு வைக்கிறத அதுல சாப்பிடுங்க, அத்தை பேர்ல 10 லட்ச ரூபா இருக்கணும் வங்கியில, அத்தை கழுத்துல ஒரு 10 பவுன்ல சங்கிலி கிடக்கணும், அப்பதான் பெரிய மகளுக்கு போடுறதா சின்ன மருமகளுக்கு போடுறதா அப்படிங்கிற பிரச்சனை வராது. விழுந்து விழுந்து பார்ப்பாங்க 2 பேரும். நான் சேமிக்கிறேன்னு பையனுக்கே சேமிச்சு வச்சீங்கன்னா பையன் சொல்லுவேன், உனக்கெல்லாம் சும்மா இருக்க முடியல, வீடு போகுது, எந்த வீடாவது போகுதா, எந்த காடாவது வாங்குதா, வீட்டுல இருக்கிறதே சொல்றது. எல்லாத்துக்கும் உனக்கு கொண்டு வர மாட்டேங்குது. நிம்மதிங்கிறது எங்க இருக்குன்னா நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு 20 லட்சம் 30 லட்சம் நம்ம பேர்ல போட்டு வச்சுட்டோம் வயசான காலத்துல அப்படின்னா ஒரு நிம்மதியா இருக்கலாம். மணி பாப்பாரு, மணி தம்பி பாப்பாரு அப்படின்னு இருந்தோம்னா அந்த காலத்துல ஒரு போட்டி நடந்திருக்கு சமையல்லே. என்ன போட்டி? இது வரைக்கும் நான் மாட்டு வண்டி போட்டி கேள்விப்பட்டிருக்கேன், இருசக்கர போட்டி கேள்விப்பட்டிருக்கேன், பக்கம் மேல கூட 2 பக்கம் மேல போட்டி கேள்விப்பட்டிருக்கேன், பாட்டுக்கு பாட்டு போட்டி கேள்விப்பட்டிருக்கேன், மிருதத்துக்கு மிருத போட்டி, சமையல்ல போட்டி நடந்திருக்கு. யார் சிறப்பா சமைக்கிறாங்களோ ருசியா சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு அரப்போன் மோதிரம். அரப்போன் மோதிரத்துக்காக போய் போட்டியில கலந்துக்க முடியுமாங்க? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? போட்டியில வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு, கலந்துகிட்டோம்னா வெற்றி தான். பொருள்லாம் தேவைட்டு வாங்கி கொடுத்துறாங்க. சரி, குறுக்க ஒரு படலை வச்சு அடைச்சு அந்த பக்கம் நீங்க சமைக்கணும், இந்த பக்கம் நீங்க சமைக்கணும், அந்த பக்கம் சாப்பிடுறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறவங்க அதிகமான பேரு இல்ல, இந்த பக்கம் சாப்பிட்டு போறவங்க அதிகமான பேர் நல்லா இருக்காங்க. கணக்கு போட்டி நடக்குதுன்னா முதல்ல கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு பரிசு கிடையாது, யாரு சரியா கணக்க போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு பரிசு. அப்படிதானங்க? விடைய மட்டும் சொல்றது போட்டி சொல்றதுக்கு, விடைய போற மட்டும் சொல்றவங்களுக்கு பரிசு கிடையாது. அந்த விடை எப்படி வந்துச்சுன்னு போட்டு அதுதான் போட்டு காட்டணும், எடுத்துக்காட்டுக்கு போட்டு காமிக்கணும். பரிசு வாங்கினவரே இங்கதான் இருக்கிறாரு. எங்க இருக்காரு சொல்லுங்க சொல்லுங்க. சமையல் போட்டி அங்கதான் போய் சாப்பிட்டோம். அப்புறம் எங்க இருக்காருன்னா சாப்பிட்டாங்க சாப்பிட்டோம். அப்படியா? நல்லா நாட்டுக்கோழி குழம்பு நல்லா இருக்கா? இல்ல. என்ன இல்ல. முட்டை நல்லா இருக்கா? இல்ல. ரசம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தயிர் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பூ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் எதுக்கு அதெல்லாம் கடையில வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க? அவங்க சமைச்சது அதெல்லாம் ரசம் மட்டும் தான் அவங்க சமைச்சது. என்னன்னு ஊருக்கா கடையில வாங்கினது, தயிர் கடையில வாங்கினது, அப்புறம் அதெல்லாம் நான் சாப்பிட்டேன், அதுதான் நல்லா இருந்ததுன்னு சொல்லி எல்லாருமே நடிகர் ஆயிட்டான் வரணும் இல்ல, எல்லாருமே இப்படி ஒளிபரிக்க வச்சாப்ல. அவரவர் இருக்கின்ற இடத்துல அவரவர் திறமையா இருக்கணும். எந்த தொழிலாக இருந்தாலும் பரவாயில்லை. எல்லாம் மணி தெரியுமா, மணின்னு சொன்னாலும் தெரியற அளவுக்கு வந்துட்டாரு தெரியுமா? எம்கே மாமா புரியல நேரலை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அலங்கம்பட்டியில லைவ் மணியா அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டாருன்னு சொன்னேன். நான் வேற அதுவும் நடந்த ஒரு மகன் மணியண்ட உறவு சகல வேற ஒரு வகையில வீடியோ எடுத்துக்கிட்டு ஐயோ உங்க கூட சேர்ந்து சேர்ந்து நானும் சில சமயம் அப்படிதான் உளறி வச்சிடுறேன். சும்மா பாட்டு நான் பாடுங்க. ஏன் பாட தெரியாதா? பாட தெரியா? காட்டி காட்டி பாடி நான் முடிக்கலையே. பாட்டு நீங்க தான் பாட்டு பாடி முடிச்சீங்க. நான் முடிச்சிட்டு அப்புறம் வந்து உங்களை பற்றி அறிமுகப்படுத்தேன். மான்குட்டியை கேட்டு நான் வந்திருக்கேன். ஆமா, நான் தான் உங்கள்கிட்ட பாடணும், ஆடணும், வரணும், பிடிக்கணும், நீங்க பாட வேண்டியது. மான்குட்டி இங்க வரலங்கிறதுக்கு நானும் ஒரு பாட்டு பாடணும். அப்ப வந்ததுன்னு ஒரு பாட்டு பாடும்போது வரலன்னு ஒரு பாட்டு பாடணும்லாங்க. உண்மை பாடு. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா போது சொந்தரி ஒருத்தி
உழைத்த பையடா அப்படின்னு சொல்லுவாங்க. தாடி என்ன பண்ணாட்டி அப்புறம் தாடி ஆயிரும் பாத்துங்க. சரிங்க, யாரு டாடி? யாருக்கு யாரு டாடி? டாடி வீட்டுக்கு போயிட்டாரு. யார் டாடி? காயமே பொய்யாடா அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. எங்க இது கவிங்க, கவி. அப்புறம் எப்படி கவிலே எத்தனை டீ கவி எல்லாம் தெரியுமா? ஐயோ, டீ நல்லா குடிப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். அண்ணே 2 டீ கொண்டு வாங்கண்ணே. இப்பதான் குடிச்சிட்டு வந்தோம். இந்த நாதமடி மெய்யாக வந்ததடி 5 வரும் முதம் அதனிடம் திசை மாத்தி விட்டுறாங்க. போங்க, திசை மாத்தி விட்டுறாங்க. நான் சொல்ல வந்து மறந்துடுவேன். வெண்பா இருக்கும்போது நீங்க இல்லங்க கேளுங்க, நொங்கி நொங்கின்னு நான் தாங்க பேசணும். யாரும் பேசக்கூடாது, பேசுறது எனக்கு பிடிக்காது. அதுல குறிப்பா ஆண்கள் பேசினா அறையே பிடிக்காது. இப்ப எவ்வளவு பேசுறா குடும்பத்துக்கு பெரிய தரித்திரம் பிடிச்சிக்க, நல்லா தெரிஞ்சுங்க. பெண்கள் பேசினா சரி தீரா. பெண்கள் வெளியே வரக்கூடாது. சொல்ல வந்தது என்னதான் சொல்ல வந்து எனக்கு உயிரை கொடுக்குறேன், என் உயிர் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணுங்கிறதுக்கு தான் வந்தேன். என்னன்னா, பெரிய செல்வேந்தர் இருந்தார். என்னம்மா உன் வாயில எல்லாம் பணக்காரது கதை தான் இந்த ஞாபகம் வருமா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா செல்வான்னு சொன்னா செல்வமே நம்மள்ட்ட வந்து சேருமா. பணம் மத்தவங்கள்ட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பணம் நம்மளை பாக்குற மாதிரி என்னணுமா, அந்த மகாலட்சுமி அப்பதான் நம்மள்ட்ட நிரந்தரமா தங்குவாங்களாம். அப்படி ஒரு கணக்கு இல்ல. எவ்வளவுதான் உழைச்சாலும் அந்த பணம் நமக்கு நினைச்சிருக்கணும்ல. நானும் தான் விடிய விடிய உழைக்கிறேன், போய் பெட்டியில வந்தா பணத்தை காணும். எங்கன்னு கேட்க கூடாது, அங்கே போட்டு வச்சுட்டு எங்க வந்து கேட்க. மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி பேச்சு இருக்கணும். ஆமா, அதே சமயத்துல மூட நம்பிக்கையை நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமா ஏற்றி வச்சிருக்கோம். இந்த மூட நம்பிக்கை எல்லாம் கிடையாது, உண்மையா இருந்தது. ஆமா, சரி விளம்பரம் பண்ணுங்கப்பா. அப்பதான் எனக்கு நாடகம் கொடுக்குறாங்க. அது புள்ள பணக்கார விட்டு புள்ள, அந்த பிள்ளைய விட்டுட்டு வேற பிள்ளைக்கு நாடகம் கொடுக்குன்னு சொல்லுங்க. பெருமை தானே? வேணாம் ஒண்ணு வேணாம். பெருமையா இருக்கு. என்ன எங்களுக்கு பெருமை? அதை சொல்லிக்கிறது என்ன? உங்களுக்கு பெருமை, எனக்கு பெருமை கிடையாது. இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா தப்பு. சார்ந்தவங்க நல்ல செல்வந்தரா இருக்கு. ஐயா நான் கதை சொல்லிக்கிறேன் விடுங்க. அந்த பெரிய செல்வந்தர் என்ன பண்ணாரு? சொல்லக்கூடாதா? யாருமே நீங்க தான் சொல்லக்கூடாது. நீங்க சொன்னீங்கன்னா யாருமே சொல்லக்கூடாதுங்கிறேன். நான் இன்னும் அப்படிலாம் வானத்தை முட்டுற அளவுக்குலாம் பெரிய செல்வந்தர்லாம் கிடையாது. நீங்க அந்த அளவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. அது இல்ல, இந்த அளவுல இருக்கிறீங்க. 10 லட்சம் ரூபாய் கடை கொடுத்துட்டு கொடுக்குறாரு, முக்காட்டி போயிட்டு போறாருன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மனசு இருக்கலாம். நான் கதை சொல்லவா? பேசுறது நல்லா இல்லையே. என்ன நல்லா இல்ல? எனக்கு பிடிக்கல. பிடிக்காத மாதிரி எனக்கு பேசுறேன். அழகா நான் பேசுறேன். இருக்குன்னு மனசுக்கு பிடிக்கிற மாதிரி நான் பேசுறேன். அது அப்படியே எப்படி நான் பேசுறேன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாட்டுக்கு சொற்பொழி வாச்சவா வான்குட்டி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது நல்ல பேச்சு. அது என்னுடைய காதுல தேன்மழை பொழிவு எருமா வந்து மூச்சுரும் பாத்தீங்க. வான்குட்டி இல்லங்கிறது அத பொய்யடா இது பொய்யடா நீங்க என்ன இது பொய்யடா இல்லங்க. காயம் என்பது காயம்னா உடம்பு. இது பொய்யா உண்மையா? பொய். உள்ளுக்குள்ள என்ன உண்மை? உண்மையா பொய்யா? பொய் தாங்க. ஆன்மா இருக்கு, அதுதான் உண்மை. உடம்புங்கிறது மெய், உயிர்ங்கிறது பொய்யா? சடலம்னா தான் பொய். உடம்புன்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லங்க, இந்த மெய்யை பிணம்னா பொய். உடம்புனா உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னா உடம்பு இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அது வரைக்கும் உண்மைதானே. அதுக்கப்புறம் அது என்னாச்சு? இது என்ன அழிந்து போகும். மெய் என்ற மேனி அழிந்து போகும். உயிர் என்றது அழியாது. ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. உருவமும் இல்ல, அதுக்கு உருவமும் கிடையாது. உருவம் எதற்கெல்லாம் இல்ல அப்படின்னா அழியாது. காற்றுக்கு உருவம் கிடையாது. உருவமற்ற உருவம் அழியாது. ஆமா, மின்சாரத்துக்கு கிடையாது, ருசிக்கு கிடையாது, பசிக்கு கிடையாது, இதுக்கெல்லாம் உருவமே கிடையாது. ஆனா அதை எப்ப பார்க்கலாம்? கடவுளுக்குமே உருவம் கிடையாது. அதை உணரதான் முடியுமா? இதெல்லாம் நம்மளா பார்த்து வச்சது. யாரோ சொன்னாங்களே, இது வந்து ரவிவர்மா எழுதி எல்லா ஓவியத்தையும் எல்லா தெய்வங்களுடைய ஓவியத்தை ரவிவர்மா வரைந்தாரா. ஆனா திருவள்ளுவருடைய ஓவியத்தை வேணுகோபால் சாஸ்திரிகள் தான் வரைஞ்சாரா. வேணுகோபால் சர்மா. ஆமா, அவருதான் வரைஞ்சாரா. சர்மா எப்படியோ ஒரு வர்மா சர்மா வரட்டும் விடுங்க. வந்தாச்சுன்னா அவரு அவ்வளவு அழகா பார்த்த மாதிரி வரைஞ்சு கொடுத்துருக்காரு பாத்தீங்களா. அதுதான் முக்கியம். என்ன சொல்ல வந்துட்டே தெரியல. நீங்க பேசிக்கிட்டே இருந்தா நான் எப்படிங்க வாயா தெரு தெருவா போய் அப்படி மூளை முளைக்க முச்சத்துக்கு வந்து இப்படி வந்து நின்னுங்க. கடைசியா தான் நிலையா நிக்கும். ஒரு பெரிய செல்வந்தர் வீதி வழியா நடந்து போயிருக்காருங்க. காலில் மிதியடியை போட்டுக்கிட்டு அப்படி நடந்து போகும்போது காலில் போட்டுங்க மிதியடியை அறுந்து வச்சுங்க. அவருக்குள்ள மாயாஜனம் நாரதருக்கு தெரியல. சரி விடுங்க, அது நான் அவரு வச்சு நாங்க எடுத்துடுவேன். இல்ல
உங்க பேச்சுல வந்து குறுக்கால பேசினோம்னாவே நீங்க வந்து விட்டுருவீங்க. விட மாட்டேன். அது வாய்க்கு வாய் வந்து சொல்லிட்டே இருப்பேன். ஆனா நான் எங்க தொட்டங்கிறத போய் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா புடிச்சிருவேன். புடிச்சுதான் பேசிச்சுதான் விடுவேன். அதனால விட மாட்டேன். அப்ப கால முடிந்த காலனி அறுந்து போச்சுங்க. ஒருத்தர் வழி போக்கிட்ட சொன்னாரு, ஐயா என் செருப்பு அறுந்து போச்சு, உங்க வீட்டு ஓரமா போட்டுட்டு போறேன், நான் ஆள் வச்சு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டார். ஒத்துக்கிட்டார். செருப்பு அறுந்து போச்சு, அங்க போட்டாச்சு. மறுநாள் காலையில ஆள் வச்சு எடுத்துக்காச்சு. காலங்கள் உருண்டோடியது. அந்த பெரிய செல்வந்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா இறந்து போயிட்டார். அந்த காலத்திலேயே 4 பேர் தூக்கிட்டு வரணும். இந்த காலத்துல 4 பேர் தேவையில்ல. எத்தனை பேர் வேணும்? ஒரு ஆள் இருந்தா போதும். தூக்கி வண்டியில போட்டு கொண்டுட்டு போயிருவாரு. அவரே ஜேசிபி தூக்க ஆரம்பிச்சாங்க. ஆளே வண்டியில ஜேசிபி அந்த ஒரு ஆள் தான் நான் சொல்றேன். இப்ப இல்ல வீட்டுக்கு வீடே வந்து மின் தகன மருந்தான் அவங்களே செஞ்சு அங்கேயே சாம்பலை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆமா, இன்னும் நடைமுறைக்கெல்லாம் வந்துருச்சா என்னன்னு தெரியல. எங்க பகுதியில நான் வரல, ஆனா வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 4 பேர் தூக்கிட்டு வராங்க. அந்த பெரிய செல்வந்தர் இறந்ததுக்கு அப்புறம் அங்க வந்த உடனே பாருங்க மழை குடுத்து வாங்குது. என் பாடியில சொல்லணும் அப்படின்னா பின்னுது வெளுத்து கட்டுதுங்கிற மாதிரி என் பாடியில குடுத்து வாங்குது. குடுத்து வாங்கினா கொடுத்தா வரமாட்டேங்குது, வாங்கவும் முடியல. அங்கனா அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, ஐயா இந்த பணத்தை கொஞ்சம் நேரம் உங்க வீட்டு வாசல்ல வச்சிருந்து மழை நின்ற பிறகு நான் எடுத்துட்டு போகும்போது அந்த வீட்டுக்காரர் சொன்னாரா, ஐயா யாரு வீட்டு பணத்தை யாரு வீட்டு வாசல்ல கொண்டாந்து வைக்கிறேன், எடு முதல்ல போ 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 அப்படின்னு கேட்டாரா. இது எதுக்காக சொல்லுவாருன்னு, உசுரையே நான் தேடிக்கிட்டு இருக்கேன், என் உசுரையே நீ கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்குதான் சொல்ல வரேன். காதருந்து போன அந்த கால செருப்புக்கு கொடுக்கிற மதிப்பு மரியாதையை கூட இந்த மனிதனுக்கு உயிர் போன பிறகு கொடுக்க மாட்டேங்கிறமே. ஆனா இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் பெரியாளு நீ பெரியாளு, உன்னை வப்பனா எடுப்பனா, நான் உன்னை அங்க பாத்துருவேன் இங்க பாத்துருவேன் அப்படின்னு சொல்றேனே. ஏன் ஒரு வேடுவர் வேட்டைக்கு போனாராம். வேட்டைக்கு போய் அங்க கிடைச்ச அந்த தலை, யானை தலை, அதுக்கப்புறம் மான் தலை, ஆட்டு தலை, ஒரு மனிதனோட தலை, இந்த 3 போட்டுட்டு தெருவில் விற்க போறாரு. ஆட்டு தலையே சமைச்சு சாப்பிடறதுக்காக வாங்கிட்டாங்க. மான் தலையை வீட்டுல அழுக்க வைக்கிறது வாங்கிட்டாங்க. ஆனா மனுஷன் தலையை மட்டும் யாருமே வாங்க மாட்டேன்ட்டாங்களா? அப்படி எதுக்குமே பயன்படாத ஒரு மனிதன் இருந்துகிட்டு நான் உசுரை தரேன், நான் உனக்கு உசுரை தரேன் கடைசியில பார்த்தா உசுரை என்னமோ சுமக்க விட்டு நீங்க போயிடுறீங்க. அந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுது, உசுரை கொடுத்துட்டாரே 4 மாசம் ஆச்சு, இனிமேல் அதை ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு அதை பெற்று யாருக்கு தெரியாம குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிடுற வேற சூழ்நிலை இருக்கு. அசிங்கமா பேசல, நல்ல விஷயம் சொல்றேன். நம்பாதீங்கிறது ஒரு விஷயத்த சொல்றேன். ஏன் அப்படின்னா இது உண்மையா பொய்யா சொல்றேன். இது நான் சொல்றது இதான், குப்பை தொட்டியில போடுறதுக்கு காரணமே உடல் எதற்குமே பயன்படாதுன்னு ரொம்ப எளிமையா சொல்லிட்டீங்க. இது உண்மையா நடந்த சம்பவம். கோடாப்பட்டு பக்கத்துல ஒரு பையன் மூளைச்சாவுனா இனிமேல் அவன் வந்து எழுந்து நடமாட முடியாது, சுய உணர்வு இருக்காது அவனுக்கு. அப்படி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணான்னா அவன் குடும்பத்துல இருக்கிறவங்க, அவன் வாலிப வயது அந்த பையன், இவனுக்கு மூளைச்சாவு, இனி பேச மாட்டான், எழுந்திருக்க மாட்டான், நடமாட மாட்டான், எதுக்கு பயன்பட மாட்டான். ஆனால் இவனுடைய உடம்புல இருக்கிற கண்ணு, சிறுநீரகம், நுரையீரல், கல்லீரல், இதயம், இது எல்லாத்தையும் பிறருக்கு கொடுத்து இந்த உலகத்துல இப்ப அவனை வச்சு ஒரு 5 பேர் உயிர் வாழ்ந்துருக்காங்க. நீங்க எதுக்கு உதவாத உடம்புன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? உயிர் போயிருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து பயன்படுத்த முடியுமா? உயிர் போனதுக்கு அப்புறமே கண்ணு தானம் கொடுக்கலாமே. அது 6 மணி நேரம் வந்து கண்ணுக்கு வந்து சக்தி இருக்கும். உயிர் போனதுக்கு அப்புறம் இதயம் வந்து 5 நிமிஷமே என்னமோ தான் துடிக்குமா இறந்த பிறகு. ஆனா அதுக்குள்ள நம்ம அதை எடுக்கணும் அப்படின்னா முயற்சி பண்ணா 5 நிமிஷத்துல எடுக்க முடியுமா? பயன்படாதுங்கிறது எதுவுமே கிடையாது. இப்ப நான் சொன்னேன், என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே அந்த மானு கொடுக்கறதுக்காக காத்திருக்கேன் அப்படின்னா இது எதற்காக சொல்றது? சொல்ல வந்த அந்த கதையை அளவுக்கு உயர்வா அந்த மான் மேல ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஆனா நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்கன்னா, உயிரை தரேன் கூட்டி போய் மாசம் ஆக்கி விட்டுருவேன். என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா? உங்களுக்கு சொல்லலாம். ஊர்ல என்ன நினைப்பாங்க? ஏதோ பொம்பளை பறி போல இருக்குதியா, இந்த மாதிரி ஆள் போல இருக்கு. இந்த அக்கால சிரிக்குது. ஏக்கா நான் அப்படியேக்கா சொன்னேன். நீங்க கேளுங்க, இந்த வேடுவர் வந்து பொம்பளை பொறுக்கி அவர் வந்து பாக்குற பொம்பளை பிள்ளை எல்லாம் கல்யாணம் முடிச்சிருப்பாரு, கல்யாணம் பண்ணிக்குவாரு அப்படின்னு நான் சொன்னேனாக்கா? இல்ல பத்தாலும் பார்த்திருக்கேன், நான் பழகுட்டிய பார்த்திருக்கேன். நான் சொல்லவே இல்லை, நீங்களா உங்க வாயாலேயே சொல்லிக்கிறீங்க நான் பழகுட்டிய பார்த்திருக்கேன். இதுல இருந்து என்னக்கா தெரியுது? சந்தைக்கு போறோம் போனோன்னு நாட்டு ஆயிட்டு வந்துடுறோம். ஒரு வழியா பாக்குறோம்ல,
ஆடு எப்பவுமே அறுக்கிறவளை தான் நம்ம பழமொழி சொல்லுவாங்க. வளர்க்குறவங்கள நம்பாது. ஏன்? அது கைகளெல்லாம் அவி விட மாட்டாங்கல்ல. வளர்க்குறவங்க இலைய வெட்டி போடுவாரு, தண்ணி வைப்பாரு, அவுத்து விடுவாரு, தான் பண்ணுவாரு. தவிட கொடுப்பாரு, புண்ணாக்கு கொடுப்பாரு. ஆனா அவர் என்ன ஆடு கறி போடுறாரு, என்ன பண்ணுவாரு? யாரு பிடிச்சு வைப்பாரு. எடுப்ப ஆட்டுக்குட்டி எடுப்பு அப்படி சொல்லுங்க. எனக்கு திருமணோட ஏன் இடுப்பை பிடிச்சு பார்ப்பாரு. எலும்பு இருக்குதா, கறி இருக்குதா. அடுத்து என்ன பண்ணா தொடையை பிடிச்சு பார்ப்பாரு. தொடையில கறி கைகளெல்லாம் அவி விடுறாரு பாருங்க. அடுத்து கழுத்தை பிடிச்சு பார்ப்பாரு. கழுத்துல சதா இருக்கா, வேற எலும்பா இருக்கா. அப்ப அந்த ஆடு நினைக்குமா, என்ன நினைக்கும்? எவ்வளவு சுகமா பிடிச்சு விடுறாரியா. இத்தனை நாள் வீட்டுக்காரரு வளர்த்தாரு, ஒரு நாள் ஆச்சு கை கால் அனுப்பி அமுக்கி விட்டாரா, கழுத்தை அமுக்கி விட்டாரா, தொடையை அமுக்கி விட்டாருன்னா அது நினைச்சு சந்தையில போய் பல குட்டியை பார்த்து நமக்கு பிடிச்சது இந்த குட்டி. ஆடு வாங்க வந்திருக்கீங்களா சொல்லணும். ஆட்டை பார்த்தாலும் மாட்டை பார்த்தாலுங்க ஆடு வாங்க வந்திருக்கீங்க, ஆடு வாங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி நீங்க பிடிச்சு பார்த்தா நியாயம். நீங்க கேட்டு வந்திருக்கிறது மான்குட்டிய. மான்குட்டி நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல, வந்திருக்கானே கேக்குறீங்க, பிடிச்சு கொடுங்க, அனுமதி கொடுங்கன்னு கேக்குறீங்க. ஒரு ஆடு நிக்குது. ஆடு நிக்குது. இந்த ஆட்டை வளர்க்குறவங்க பார்த்தாங்கன்னா என்ன கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க, ஏப்பா இது என்ன சனியா இருக்குதா, சனியா இல்லையா, குட்டி போடுமா இல்ல 2 குட்டி போடுமா 3 குட்டி போடுமா, பல்லு சேர்ந்துருக்குமா பல்லு சேர்ந்துருக்காதா, 2 பல்லா. இது யார் வளர்க்குறவங்க. அதே கறிக்கடைக்காரரு தலை எவ்வளவு போகும், கால் எவ்வளவு போகும், உடல் எவ்வளவு போகும், கறி எவ்வளவு வரும், இது அவரு எண்ணங்கள், அவரவர்கள் எண்ணங்கள். இப்ப மிருதங்கா இருக்காருல மாப்பிள்ள பாரதி பார்த்தாங்க என்னன்னு பார்ப்பாரு, இந்த தோல் எப்படி இளந்தோலா முத்துன தோலா, இந்த தோலை அதை வாங்கிட்டு போய் அவரே என்ன பண்ணுவாரு, இந்த தோலை கொண்டு போனா மிருதங்கத்துக்கு போட்டலாமா இல்ல தோலுக்கு போட்டலாமா. ஆட்டு தோல் வாங்குவாங்க, இப்ப எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஆட்டுத்தோல் இதெல்லாம் ஆட்டுத்தோல் தான். அப்ப செத்தன் சீப்படன்னு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? செத்த முன்னாடி யாராவது சீப்பிடுவாங்களா? செத்த முன்னாடி அந்த ஆடு மாடெல்லாம் பாருங்க. ஆடு உயிரோடு இருக்கிற காலத்திலையும் தண்ணிக்கு இறக்கியும் அதுக்கு இதுக்கு நாய் விரட்ட, அது விரட்ட, இது விரட்ட, கல்ல தெரியும், அடுத்த தோட்டத்துக்கார விரட்ட, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு மறுபடியும் செத்ததுக்கு அப்புறம் தோலை வந்து வீட்டை மாட்டிட்டு பாருங்க. விட்டிய மாட்டாரு. அது அப்படி இல்லை, பிறகு மகிழ்விக்குது பாருங்க. அந்த நாதம் அவன் பாட்டு கொடுத்து பல குட்டியா பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல குட்டி. அது பெரிய குட்டி, பெரிய குட்டி. இது சின்ன குட்டி, சின்ன குட்டி. பெரிய குட்டி தான் இருக்கு இல்லங்க. புள்ளத்தை வச்சு நல்லதா ரொம்ப பெருசா இருக்கு. ரொம்ப வாழ பழகிக்கணுங்க. அது இல்ல இது இல்ல அப்படி இல்ல இப்படி இல்ல அப்படி எல்லாம் நினைக்கவே கூடாது. ஆண்டவன் இதையாவது கொடுத்துருக்கானே அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கணுங்க. அதுதான் வாழ்க்கைக்கு நிம்மதி. பெரிய குட்டி இருந்தா சரி, நீங்க நிம்மதியா இருக்கணும். இது கஷ்டப்படுது பாவம். ஆனா அது இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த குட்டி என்ன கேட்டு என்ன என்ன குறை, இப்படி அடுத்த குட்டியை தேடி போறீங்களே குறை இல்ல, எல்லாம் கூடுதலா இருக்கு. நல்ல மனசு கூடுதலா இருக்கு. அன்பு கூடுதலா இருந்துச்சுன்னா சிரமம் தான். அது பேர் அன்பு சொல்லுங்க. முழுதா நீங்க எங்க நிக்கிறீங்க, எங்க நிக்கிறீங்க, அங்க பண்ணிடலாம். அப்படி அது கூடுதலா இருக்கு. அப்ப அது எதுக்குமே ஒரு அளவு இருக்குல்ல. பல குட்டியா பார்த்துருக்கேன். போறது கோவிந்தா, இங்க கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, நீ கம்மிங் கோவிந்தா, அங்க கோவிந்தா வழி இல்ல, அதனாலதான் கோவிந்தா. கோவிந்தா அது கோவிந்தன், இது கோவிந்தா. அது கோவிந்தன், இது கோவிந்தா. அவ்வளவுதான் கோவிந்தா கோவிந்தா. திருப்பி வழி இல்ல. சரி சொல்லுங்க. கொஞ்சம் தெரிஞ்சுக்கம்மா. இத பார்க்க துடிக்கிறம்மா, பேச துடிக்கிறம்மா, மஞ்ச கயிறு மட கொடுத்திரம்மா, மனதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கம்மா, நீங்க இவ்வளவு தூரம் பாடுறதுனால
எனக்கு ஒரு எண்ணம் வருது, உதவி செய்யலான்னு ஒரு மனசே வந்துருச்சுங்க. இடம்பெற்ற மொழிபெற்று மாடுகள் அடையாளத்தை சொல்லுங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. மாடுக்குள்ள அங்க லட்சணம் அடையாளம் அதை சொன்னீங்கன்னா நானும் உதவி செய்யறதுக்கு ஒரு ஏற்பாடு. இன்று வந்து செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில யாருக்காவது பணம் கடை வாங்கிருந்தோம்னா கொடுத்துடணும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில கொடுத்துடணும். கடனை அடைக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது அந்த செவ்வாய் உரையில கொடுத்தோம்னா கடன் குறுகிய நிலையிலேயே அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்துல கேள்விப்பட்டேன். ஆனா இப்போ வரைக்கும் அதை ஒரு சிலர் பயன்படுத்தி பார்த்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நான் அதே மாதிரி சனிக்கிழமையில மணி கவுண்டர்கிட்ட கொத்தா ஒரு 7-8 வருஷத்துல அது ஒரு 10,000 வாங்கி அதை இன்னைக்கு காலையில ஒரு 100 ரூபாய் கொடுத்து விட்டோம்னா சீக்கிரம் அடைச்சிடலாம். இல்ல வேண்டான்டாப்ல. ஏன் வேண்டாம் சொன்னார்னா இதை கொடுத்தாண்டா அதுக்கப்புறம் கூடுதலா கேட்பேன். அதுக்கப்புறம் அது ஒரு ரகசியம் தான், உண்மைதான். அப்பா எவ்வளவு 1000 ரூபாய் கொடுத்து என்கிட்ட பணம் இல்ல என்ன கேட்காதீங்க சொல்லி கொடுத்துட்டோம்னா 1000 ரூபாய் போயிடும். அது நாங்களும் செய்யறது தான். பிரபுக்கு பக்கம் இருக்கும். அதாவது பரவாயில்ல 10,000 1 லட்சம் இல்லடா அண்ணனை பொறுத்தளவுல வீட்டுல எவ்வளவு வேணாலும் நம்பிக்கையா கொடுக்க சொன்னாங்க. மேயாதமா புள்ளிவே வாதமா மேயாதமா புள்ளிவே வாதமா வேவும் கணடைந்து நரசந்தனமும் புழுவும் கமழும் நரசந்தனமும் புழுவும் கமழும் கலவன்களில் என்று சுழன்று வளர்ந்தும் மேயாதமா வேவும் கணடைந்து சந்தனமும் புழுவும் கமழும் கலவன்களில் என்று ஒன்று படத்திட மேயாதமா நானும் புறவன மணியிட உலகமான உயிரினோடு மேயாதமா காணை குறவன் மணியிட உலகான உயிரினோடு மேயாதமா தாவிதின முருகுணவது மேயன் தெரியமான குணவதா தாவிதின முருகுணவது மேயன் தெரியமான குணவது தாவிதின மறுபுடையது மேயன் தெரியமானது உடையது தாவிதின மறுபுடையது மேயன் தெரியமானது உடையது மேயாத மற்றும் பவனமும் கடிதார் கருதம் கொள்ளும் பவனமும் கடிதார் கருதம் அடைதள்ளி அடங்கிய தேனும் பாவம் தெரிவாவும் என் பதவாற்றில் உள்ளொரு போல் செய்யாத சாயாத கொம்பிரண்டு கொம்பிரண்டு என்றாலும் இதனால் கரைகிறது பாயாத என்ன கேட்டீங்களோ? நான் என்ன கேட்டேன் போது அதை சொல்லுங்க. நான் கேட்டது யார் முத கட்டது யார் வந்து உங்க வழியை நான் மறக்கனா உமரச்சாரி பலி மறிக்கலாமான்னு தப்பா பள்ளியில சொல்லி கொடுத்து யாருக்கு பிள்ளைகிட்டேன் நான் சொல்ல கேளுங்க. யார் யார்கிட்ட என்ன கேட்டான்? நீங்க கேட்டீங்க, நான் என்ன கேட்டேன்? நான் மான்குட்டி கேட்டேன். நான் என்ன கேட்டேன்? மான்குட்டிக்குள்ள அடையாளம் கேட்டேன். ஒண்ணுமே கேட்கலையா? அடையாளம் கேட்டா இல்லையா? இல்லங்கிறீங்க. என்ன சொன்னேன்? நான் மானுக்குட்டிக்குள்ள உள்ள அடையாளம் கேட்டேன். ஒரு பெண் குட்டி யார் தெரியுமா? பெண் குட்டிக்குள்ள அடையாளம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, எப்படி பொருந்தோங்கிறேன்? மான் போட்டுச்சுன்னா அது குட்டி தானே. மான் போட்ட மான்குட்டி தான். இதை போட்டது ஒரு மான் தான் போட்டுச்சு. அப்ப நான் மான்குட்டி சொல்ல சரியா தப்பா? என்ன காரணம் என்றால் மான் வயிற்றில் பிறந்த குட்டி என்பதை மறைமுகமாக சொல்லி பார்த்தேன். சரி வாங்க கல்யாணம் உங்களை விரும்புறேன். அதை சொல்றதுதான்
நான் கொஞ்சம் கூச்சம் போடுவேன். பெண்கள்ட்ட. நீங்க ஒரு 2 பேரும் பேசுறீங்க, அதனால 2 காது கேட்காது. நான் குதிரையா 2 பாருங்க, 2 காதுல 2 பாருங்க பாக்க. வாங்க. உறவு. இல்லை, எப்படியா மாலையோட பாண்டியனை பாட்டு வள்ளி கணவன் பெயரை வழிபோக்கன்னு சொன்னால் கூட வள்ளியோட கணவன் யார்? கணவன் ஆயிட்டாரா? மனசுல நினைச்சாலே கணவன் தானங்க. இதை வந்து வள்ளி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே கணவன். அப்படியெல்லாம் கிடையாது. மனசுல எப்ப நினைச்சாலும் அப்பவே கணவன் தான். பேரை சொல்லலாமா கணவன் சமாளிக்கிறா பாரு. அதுக்கு தான் பெருந்தாரடி கிளியே பாருங்க. மாலிவடி மேலக்கு வரிசையான பாட்டு பாடியாச்சு. எழுதும் ஓலை அன்னைக்கே எழுதினாங்களா அந்த அம்மா? ஏன் அதை வேண்டாம் பல்ல வச்சு அப்படி பழகி போச்சு. ரெண்டு வழங்கிடுங்க. வள்ளி தேவியானி சமேத சுப்பிரமணிய கடவுள் என்று மக்கள் எல்லோரும் வழங்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டுமானதாக கொடுக்க வேண்டும். தாரத்தில் இருந்தால் பயமா இருக்கு. 2 வரம்னு மொட்டடின்னு கேட்க கூடாது.
இப்படிதான் அந்த அம்மா கேட்டுச்சு கையை கைகை ரெண்டு கேட்டாங்க. கடைசியில என்ன கேட்டுச்சுன்னா பரதன் வந்து நாடாளனும் ராமன் காடாளனும்னு வர குந்தி தேவி 2 வரம் தான் கேட்டாங்க. நான் என்ன வரம் சொல்லுங்க அப்ப. அத 2 வரம் கேட்டாங்க. 2 வரம் என்னன்னு சொல்லுங்க. திரும்ப ராமாயணம் மகாபாரதத்துக்கு போவாரியா? அப்படி இல்ல மாப்பிள்ள வள்ளி தேவியாக சமேத சுப்பிரமணிய கடவுள் என்று மக்கள் எல்லோரும் உங்களை அழைக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டும் வரம் தாங்க கொடுக்க வேண்டும். தரத்தில் 2வது தரம், தரத்தில் முதல் தரம் உங்களுடைய வலப்பக்கம் நான் ஆக வேண்டும். அதற்கு அருள் புரிய வேண்டும். பெரிய வரம்லாம் இல்ல, கடையை வந்து ஒரே வரம், வேற ஒண்ணும் இல்ல. சீக்கிரமா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு என்னை ஆள விடுங்க. அப்பா பேச்சு தாங்க முடியல. இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தேவஸ்தானம் நடிப்பார்கள். ஒரு வாரம் தந்து விட்டேன். அடுத்து கடையை நீங்க கவனம் இல்லாம இருக்கீங்க. இந்த இடத்திலே வரம் கேட்கும் போதே கவனம் இல்லைன்னா நீங்க எப்படி வச்சு கவனம் சித்தியில போயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. இந்த பையன் கொள்ள வகை யாரையுமே வரவிட மாட்டேங்கிறாப்ல. அவர்ல மணி சொல்லுங்க. ஒரு வாரம் தந்து விட்டேன். அடுத்த வாரம் ரொம்ப சந்தோஷம். ஒரு வரவே எனக்கு 2 வரமா உலக மக்கள் அனைவரும் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் வச்சு அப்படியே நாடு தெளிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும். நாடு தெளிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும். ஊரை தெளிக்க வேண்டும், ஒரு நல்ல மழை வேணும். பட்டி தெளிக்க வேண்டும், பால் பாட பொங்க வேணும். பட்டி தெளிக்க வேண்டும், பால் பாட பொங்க வேணும். சுட்டு பெருக வேணும், யார் தங்கவே ஒரு நல்ல மழை வேணும். யார் தங்கவே வாழ்க செந்தமிழே, வாழிய பாரதமே, வாழிய செந்தமிழே, வாழிய பாரதமே, வாழ்க செந்தமிழே. நவத்திருடி தங்கா கோவில வாழ்க வாழ்க. ஆஞ்சநேய மூர்த்திக்கு விடைமறை இந்த நாடகத்தை கண்டுகளித்த நமது அழகம்பட்டி ஊர் கிராமத்தார்களுக்கும் சீரும் சிறப்பானவர்கள் இந்த நாடகத்தை கண்டுகளித்த பாபுரம் கிராமத்தார்களுக்கும் மற்றும் சுத்தோட்டாரிலிருந்து வருகை புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களை கிளைக்குழுவின் சார்பாகவும் சிறப்பானவர்கள் இந்த நாடகத்திற்கு ஒளி